இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகம் அமைந்திருக்கும் தமிழ்நாட்டின் பாக் ஜலசந்தியில் கடற்பசு மற்றும் கடற்பொருட்கள் பாதுகாப்பு பணிகளில் மீனவர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகிறார் பாலாஜி. இந்த கடல் தாழைகளுடைய அழிவு இந்த மீன் வளத்தை சீர்குலைக்கும். அப்போ மீன் வளம் நல்லபடியாக இருக்கணும்னா மீண்டும் நம்ம கடல் தாழைகளை கொண்டு வரணும். இந்த கடல் தாழை சார்ந்த மற்ற கடல் உயிரினங்களையும் மீட்டெடுத்து கொண்டு வரணும். லோக்கலில் கிராமத்தில் போய் ஃபிஷர்மேன் வில்லேஜஸில் நாங்கள் வளர்க்குறதுக்கு முன்னாடி போய் இதுமாரி சொல்லியிருந்தோம், இந்தமாரி கடல் தாழை வளர்க்க போகிறோம் அப்படின்னு. தாழை எங்கே பார்த்தாலும் அவ்வளோ பெருசு பறவை கிடக்கு, அதையே நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இருந்தாலும் சில இடத்துல இதாக இருக்கே, தாழையெல்லாம் அழிஞ்ச மாதிரி இருக்குது. ஆமாப்பா, அழிஞ்ச மாதிரி தான் இருக்குது, அதை போய் நம்ம திரும்பி வளர்க்க முடியுமா? அப்படி இல்லை, ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி 2-3 தடவை நாங்கள் சொன்னோம். இந்த கடல் தாழைகள் எந்த இடத்துலேருந்து வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக் வளைகுடாவில் அதிராம்பட்டினத்துலேருந்து ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் கடல் தாழைகள் வளர்ந்துருக்கு. குறிப்பாக பாக் வளைகுடாவில் தான் கடல் தாழைகளுடைய பரப்பளவு அதிகமாக இருக்குது. எந்தெந்த இடத்துல கடல் தாழைகளுடைய இந்த தரையடி தண்டுகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு சாம்பிளாக ஒரு சின்ன ஒரு பஞ்ச் ஆஃப் சீகிராஸ் மட்டும் அந்த இடத்துலேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். அதை இன்னொரு இடத்துல எந்த இடத்துல கடல் தாழைகள் வளரணுமோ, எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வைக்கிறோம். இது சேம் லைக் புல் வளர்க்குற மாதிரி. புல்லை ஒரு நம்ம ஊரில் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, பத்தையை வெட்டி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புல்லை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணுற மாதிரி கடல் தாழைகளை எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து எடுத்து, எங்கே குறைவாக இருக்கோ அந்த இடத்துல நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இந்த சீகிராஸ் ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் சூட்டபிளான பேம்பு எதுன்னு செலக்ட் பண்ணி, அந்த மூங்கிலை செலக்ட் பண்ணி அதை மூங்கில் ஃப்ரேமாக மாற்றி அதை கடலுக்குள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ மூங்கிலை செலக்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து கடலுக்குள்ளே போய் அதை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஹோல் ப்ராசஸ் ஃபிஷர்மேன் தான் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஃபிஷர்மேன் வில்லேஜஸில் உள்ளவங்க தான் பேம்புவை போய் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த ஃப்ரேமை 1 மீட்டர் ஸ்கொயர் மீட்டராக அவங்க அதை கட் பண்ணி எடுத்து அதில் சணலை வெட்டி அதுலேருந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கடலில் போய் அதை டைவ் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஃபிஷர்மேன் தான் பண்ணுறாங்க. இங்குள்ள மீனவர்கள் கடற்பசுவை ஆவுளியா என்று அழைக்கின்றனர். கடற்பொருட்களை வளர்க்கும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் மீனவர்கள் சுற்றுச்சூழலுக்கு கேடு தராத அதே சமயம் விலை மலிவான மூங்கில்களை பயன்படுத்துகின்றனர். நாங்கள் இப்போ இந்த தட்டி பண்ணி இந்த பாசி வளர்த்து கடலில் வைக்கிறது, அதிகமாக உற்பத்தி ஆகி ஆவரியை சாப்பிட்றது, உணவு நிறையா கிடைக்கும். இது ஒரு மனசு சந்தோஷம். அதுக்கு வேண்டி தான் அதுக்கு உணவாக நாங்கள் கொடுக்குறோம். கையால் கொடுக்க முடியாதனால இதை வளர்த்து நாங்கள் அது உணவாக சாப்பிடுது. இப்போ எங்களுடைய ஸ்பீடு ஒரு நாளைக்கு எங்களால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 ஃபிஷர்மேன் இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு நியர்லி ஒரு 100 ஃப்ரேம்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டாங்க, நல்ல எஃபிஷியன்சி இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு 100 ஃப்ரேம்ஸ் நான் சொல்கிறது மேக்ஸிமம் எங்களால் பண்ண முடிஞ்சது. இட் இஸ் சப்ஜெக்டட் டு எவ்வளோ விண்டு ஸ்பீடு இருக்குது, அன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ யூஸ்வலாக இந்த ஒர்க்கு ஏர்லி மார்னிங்கே ஆரம்பிச்சிருவோம், 11 மணிக்கெலாம் இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். கடற்பசு மற்றும் கடற்பொருட்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடும் மீனவர்களுக்கு இந்த முயற்சிகள் வருவாயை ஈட்டித் தருகின்றன. மேலும் பல்லுயிர்களுக்கு அடைக்கலமும் உணவும் அளிக்கும் கடற்பாசிகளை பாதுகாத்து மீட்டெடுப்பதன் மூலமாக மீனவர்களின் வாழ்வாதாரமும் மேம்படுகிறது. தமிழ்நாட்டில் கோடைக்காரிலிருந்து நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த கடல் மட்டம் நல்லா அந்த அளவு குறைவு. அந்த சூரிய ஒளிப்பு நேராக கடல் மட்டத்தில் போய் நேராக உள்ளப்படுது. படும்போது அந்த தாழைகள் வளர்ச்சி செய்வதற்கு மிகவும் பயனுள்ள இடமா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நாங்கள் போய்ட்டு காலேஜ் போய்ட்டு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணோம். இப்போ சீகிராஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த எஃபர்ட்டும் பெருசாக எடுக்கிறதில்ல. நாங்கள் எடுக்கிறதெல்லாம் ஒன்று தான், அந்த சீகிராஸ் பிரிக்ஸை உடச்சி அந்த சீ ஃப்ளோருக்கு மேலே அதை டச் பண்ணணும், அந்த தரைக்கு மேலே அதை டச் பண்ணணும். ஒரு மாதம் அதை டச் பண்ணியிருந்தால் ரூட்ஸ் கீழே போயிடும், லீவ்ஸ் புதுசாக மேலே வந்துடும். அந்த எஃபர்ட் தான் எடுக்கிறோம். அதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது, உரம் எதுவும் போடுறதில்ல, அதில் எதுவும் பூச்சி எதுவும் அரிக்கிறது அந்த மாதிரியான ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு சன்லைட் நேச்சுரலாகவே கிடைச்சிது, ஏன்னா ரொம்ப ஆழம் இல்லாமல் இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து கடல் பசு நிறையா பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்லேயே. நாங்களே எங்கள் தாத்தாவெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காரு நிறையா.
அது அப்போயெல்லாம் சிலது விற்றுருவாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது. நாங்களே 2 வாட்டி பிடிச்சி விட்ருக்கோம். கடல்லே விட்டாச்சு, ரிட்டன்லாம் கொடுத்தாச்சு. அதேமாரி இதனால் ஒரு சந்தோஷம் எனக்கு. இது மாதிரி எல்லாம் இது பண்ணுறாங்களே அப்படின்னு பிடிச்சி இப்போ விட்டுறது தான் கடலில். அது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நம்ம மாதிரி அதுவும் ஒரு ஜீவன் தானே, இருக்கட்டும். நம்ம கடலில் தான் இல்லை, உற்பத்தி குறைஞ்சிருச்சு. கடல் பசுக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஆக்டில் பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, கடல் சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ கடல் சூழலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து தாளைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மீனவர்களின் நலனை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம பகுதி மீனவர்கள் நம்ம எல்லை தாண்டி அந்த பகுதியில் மீன் பிடிக்க போக தேவையில்லாமல் இருக்கணும், நம்ம இங்கே இருந்து எல்லாத்தையும் அவங்க மீன்லாம் எடுத்துக்கணும், நம்ம பகுதியிலே எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம பகுதியில் உள்ள கடல் தாழைகள், கடல் சார்ந்த இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும்.